வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிகிரி தோஸ்து இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ட்ராக்கிங் டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த போன்ல வந்து டேப் பண்ணி விட்டு கேட்போம் இல்லையா, சோ அந்த ஒரு டிவைஸ். சோ இதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றாரு, ஃபெயில் ஆயிராங்க. இதுக்கப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிக்கலாம்னு என்ஜாய் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கார்ல எடுத்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போறத பாக்குறாங்க. காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதுக்கப்புறமேட்டு இவங்க ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோஸ், அதாவது 2 பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. சோ அவங்க 2 பேருமே கொடுக்கப்பட்ட வேலையை ஓகேவா பண்ணியிருந்தாங்க. இவங்களை வந்து நம்ம பிகின் நோட்ஸ்ல ஆஷிக் வருவார் இல்லையா, சோ அவருமே வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டு கதாபாத்திரத்துல வந்து ஒருத்தரா இருக்காரு. 3 பேர் இவங்களோட கேங். இதுக்கு அடுத்து அம்மு அபிராமி அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களுமே வந்துட்டு ஹீரோயினா வந்துட்டு பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு பெருசா வந்துட்டு கேரக்டர் ஸ்கோப் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 4 சீன்ல வராங்க, அவ்வளவுதான். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் பெருசா வந்து ரசிக்க முடியாம கிடையாது. படத்துல 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலுமே பெருசா வந்துட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்துட்டு கோரியோகிராஃபி பண்ணப்படல அப்படின்னு சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு இவங்க அந்த ட்ராக்கிங் டிவைஸ் சொல்லியிருந்தாங்களே, சோ அந்த ட்ராக்கிங் டிவைஸ் அந்த கேட்கும் போதே கொஞ்சம் நல்லா இருந்தது. டேப் பண்றாங்க, விட்டு கேட்கறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் கிட்னாப் பண்ணிருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம், போலீஸ்ல புகார் கொடுப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சோ போலீஸ்க்கு இவங்க போன் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த கிட்னாப் பண்ணவன் போலீஸ்ல பேசிட்டு இருக்கான். சரி போலீஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் மினிஸ்டருக்கு வந்து போன் பண்ணுவோம்னு சொன்னா ஹோம் மினிஸ்டருமே இதுல இன்வால்வ் இருக்கா. அடுத்த போன் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு பண்றான். சோ இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி ஐபிஎஸ் பண்ணலாம், ஐபிஎஸ் இன்வால்வ் இருக்கா. என்னடா இது எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து கடைசி 10 நிமிஷத்துல நடக்கக்கூடிய அந்த கலாட்டா அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. பட் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய மொத்த படமும் வந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரி என்னடா இது டேப் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. கிட்னாப்ல அந்த இடத்துல ஒருத்தவங்க கடத்தி வச்சிருக்காங்க, இவங்களும் போய் காப்பாத்துற மாதிரி தெரியல. டேப் பண்ணி விட்டு கேட்டுட்டே இருக்காங்க. படம் அது பாட்டு போயிட்டு இருக்குது. இந்த 2 மணி நேரத்துல பெருசா வந்துட்டு எந்த வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வைக்காம ஹீரோயினுக்கான அதிக போர்ஷன் கொடுக்காம எடுத்துட்டு போனதே படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஆனா இதெல்லாம் வச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் கலந்து ஏதாச்சும் ஒரு ஹியூமரோ இல்லைன்னா வந்துட்டு ஃபைட் ஆக்ஷனாவோ படத்தை சீரியஸாவும் கொண்டு போயிருக்கலாம். நடுவுல ஆஷிக் வேற பேசிய கடுப்பேத்துறாரு, வாங்கடா நான் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், பயமா இருக்கடா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே வந்துட்டு எதுவுமே பண்ண விடாம தடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அவளை பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாம கடைசியா கார்லயே உட்காந்துட்டு இருக்காரு. சோ மொத்தமா வந்துட்டு இந்த ஜிகிரி தோஸ்து பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஸ்கோப் இருந்துமே அது வந்துட்டு சரியா பயன்படுத்திக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது என்னோட எண்ணமா தான் இருக்குது. எடுத்துக்கிட்ட கதைக்காலம் ஓகே, அந்த திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிருந்தாங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் படமே வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் வந்து கொடுத்திருந்தது இந்த ஜிகிரி தோஸ்து. நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பெட்ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.